எடுத்து கதை கொண்டு வந்து கதையவே கெடுத்துட்டாங்க. கோட் படத்தியாண்ணா? எனக்கு அது பிடிக்கவே இல்லைப்பா. லாஸ்ட்டு ஃபினிஷிங்லாம் அவ்வளோவுக்கு சோபல் ஒன்றும் அவ்வளோ சரியா இல்லை. சரியான முக்கை. இப்போ என்ன சார் படம் எப்படி இருக்கு? சரியான முக்கை. இப்போ என்ன சார் எந்த அப்படி சொல்லி எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் முக்கிய. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பார்க்கலாம். பிடிக்கியா ஸ்டோரி எங்கேருந்து எடுத்திருக்காங்க, என்ன படம் தான் எனக்கு கலெக்ட் ஆகல. அப்போ மறுபடியும் பழி வாங்கிருக்காங்க. நானும் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் உங்களுக்கு பிடிக்கல படம்? படம் பிடிக்கல சார். கதை நல்லா இல்லை. கதை நல்லா இல்லை. கதை இல்லையா? கதையே இல்லை. பழைய கதை எங்கே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா படம் பார்க்குற மாதிரி இல்லையா? ஏங்க நான் அந்த காலத்து ஆளு. சரிண்ணே. படம் பிடிக்காது உங்களுக்கு? படம் இப்போ சத்தியமாக பிடிக்காது. தங்கப்பதக்கம் மாதிரி எடுத்து கதை கொண்டு வந்து கதையவே கெடுத்துட்டாங்க. கோட் படத்தியாண்ணா? பின்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஜி, சொல்கிற அளவுக்கு இல்லை. வெங்கட் பிரபு படம் அந்த எதிர்பார்த்துட்டு போகிற அளவுக்கு இல்லை. விஜய் ஓகே, என்ன கான்செப்ட்னு இல்லாமல் போயிட்டு அவ்வளோதான். மற்றபடி பெருசாக மியூசிக் நிஜமானே ரொம்ப போகிறேன். கடைசியாக பிஜிஎம் மட்டும் ஒன்றும் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி லாஸ்ட்டு ஃபினிஷிங்லாம் அவ்வளோவுக்கு சோபல் ஒன்றும் அவ்வளோ சரியா இல்லை. விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த் ஃபஸ்ட் சீனில் இல்லை அந்த ஊரில் அவர் இன்னும் அந்த விஜய் சின்ன வயசு விஜய் ஓகே அருமையாக இருக்குது. ஆனால் மற்றெல்லாம் அவ்வளோக்கு செஞ்சு சரியில்லை. விஜயகாந்த் சார் அது ஓகே. ஓவராலாக படம் ஓகே சார், நார்மல், அவ்வளோதான். பார்க்கலாம். ஃபேமிலின்றது ஓரளவுக்கு கருத்து அப்படி சொல்கிறதும் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிக்கலப்பா. ஏன்னா படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல. பிடிச்ச சீன் என்ன? எனக்கு அது பிடிக்கவே இல்லைப்பா. ஸ்டோரி அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. கேமராலாம் வராங்க சார் விஜயகாந்த் சார்லாம், அதெல்லாம் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குது. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருக்கேன். ஓவராலாக படம் எப்படி பார்க்கலாம்? பாசிட்டிவாக தான் ப்ரோ இருந்துச்சு. நெகட்டிவ் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அந்த எஸ்கேன்ற ஒரு நெகட்டிவ் ரோல் மட்டும் வந்துச்சு. அது மட்டும் எனக்கு பிடிக்கல ப்ரோ. த்ரிஷா அன்எக்ஸ்பெக்டட் நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக் வந்து நாங்களும் யுவன் ஃபேன்ஸ் தான். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் படம் நல்லா இருந்துச்சு. டீசென்ட். நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து பார்த்தோம்னா படத்தில் வந்து பார்த்தோம்னா சிஜி ஒர்க் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பிசிறு தட்டுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சீன் பை சீன் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஸ்பாய்லராக கூட பாருங்க. கேப்டன் சார் வரும்போது வந்து பார்த்தோம்னா அந்த சிஜி ஒர்க் வந்து பார்த்தோம்னா லைட்டாக பிசிறு தட்டுது உண்மையாலுமே. அது எப்படி யாரும் எடுத்துக்குவாங்களான்னு தெரியல. ஸோ அவருக்கான சீன்ஸ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா யங் தளபதி காட்டும் போது வந்து பார்த்தோம்னா அதுலேயும் லைட்டாக பிசிறு தட்டுது. ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல லைட்டாக பிசிறு தட்டுது. சத்திரின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு படம் வரும் விஜயகாந்த், டபுள் ஆக்ஷன் அப்பா மகனாக நடிச்சிருப்பார். அந்த படம் அப்படியே காப்பி அடி. பிடிச்ச சீனு விஜய் சார் ஒரு 2 இடத்துல நடந்து வருவார். அது நல்லாயிருக்கும். பிஜிஎம் படம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெருசாக புதுசான விஷயம் எதுவும் இல்லை. நிறையா அந்த இதுதான். பாட்டு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் சாங்கு வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம யூடியூப்பில் கேட்குற மாதிரி பாட்டு இல்லை. மறுபடியும் மீறி பாட்டெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் தேவையில்லாத இடத்துல வர மாதிரி இருக்கும். படம் ஆனால் நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்கு. விஜயோட கேரக்டரு ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது மாதிரிலாம் இருக்குது.